Good morning to all. How are you, student? I hope you all are fine. Now, welcome to our class. Today, we are going to see 8th Standard English Unit 3 Supplementary, The Three Cousins, written by Leo Tolstoy. So, இன்னைக்கு நம்ம Supplementary Unit 3 லேந்து The Three Cousins பற்றி பார்க்க போகிறோம். இதில் நம்ம செக்ஷன் 1 பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Now let's start the class. So the author Leo Tolstoy பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்யன் ரைட்டர். ஸோ இந்த ரஷ்யன் ரைட்டரில் ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். There was a king who had 3 cousins in his mind that if he always knew the right time to begin everything, if he knew who were the right people to listen to and whom to avoid, and above all, if he always knew what was the most important thing to do, he would never fail in everything he might undertake. Dear student, லியோ டால்ஸ்டாயோட ஃபேமஸ் ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா the Three Cousins. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜாவுக்கு தோன்ற அந்த ஒரு 3 விஷயம் அதுதான் வந்து இந்த சப்ளிமெண்ட்ரியை பேஸ் பண்ணியிருக்கு. அவர் மனசில் ஒரு 3 கொஸ்டின் வந்து ரொம்ப நாளாகவே உறுத்திக்கிட்டே இருக்காது. என்ன கொஸ்டின்னா, அவருக்கு எப்போ பார்த்தாலும் அந்த 3 கொஸ்டினும் சரியாக இருந்துச்சுன்னா அவர் தான் வந்து சிறந்த ஒரு அரசராக இருப்பாரோ அப்படின்ற ஒரு இது. அது என்ன கொஸ்டின் பார்த்திங்கன்னா, எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்கான கரெக்டான டைம் எது, அப்புறம் யாரோடைய அறிவுரையை நம்ம கேட்கணும், யாரோட வந்து அவாய்ட் பண்ணணும், அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் எந்த விஷயத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யணும். அண்ட் திஸ் தாட் ஹேவிங் அக்யூர்ட் டு ஹிம், ஹி ஹேட் இட் proclaimed throughout his kingdom that he would give a great reward to anyone who would teach him what was the right time for every action and who were the most necessary people and how he might know what was the most important thing to do. And learned men came to the king, but they all answered these questions differently. Student, ஸோ அந்த கிங் வந்து அவருக்கு அந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ரிவார்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜ்யம் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து முரசு தெரிவிக்கிறாங்க. அந்த கொஸ்டினுக்கு யார் ஆன்சர் சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து அரசவைக்குள்ளே வராங்க ஆன்சர் சொல்கிறதுக்கு. In reply to the first question, some said that to know the right time for every action, one must draw up in advance a table of days, months and years, and must live strictly according to it. One thus said they, could everything be done as its proper time. Others declared that it was impossible to decide beforehand the right time for every action, but that not letting oneself be absorbed in idle pastime, one should always attend to all that was going on and then do what was most needful. Others again said that however attentive the king might be to what was going on, it was impossible for one man to decide correctly the right time for every action, but that he should have a council of wise men who would help him to fix the proper time for everything. Students, ஸோ ராஜா கேட்ட அந்த 3 கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு அந்த ஊரில் இருக்க நல்லா படித்தவங்க எல்லாருமே வராங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 3 பேரோட கருத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்காலர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய விஷயம் வந்து கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணிட்டு அது டே வைஸாக, மந்த் வைஸாக, இயர் வைஸாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லா விஷயங்களும் ப்ராப்பரான டைமில் நம்ம முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்காலர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கண்டிப்பாக இம்பாசிபிள். நம்ம என்ன தான் நம்ம டைம் டேபிள் ஃபாலோ பண்ணாலும் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பண்ணணும்னு முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர்ட் ஸ்காலர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை வந்து ப்ராப்பராக செய்யணும் அப்படின்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா நம்ம விட்டு போனால் கூட அவங்க அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ நமக்கு கவுன்சில் கொடுக்கறதுக்கு ஒரு வைஸ் மென்னை வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணால் தான் ஃபிக்ஸ் பண்ண டைமில் எல்லாமே ப்ராப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், but then again others said there were some things which could not wait to be laid before a council, but about which one had at once to decide whether to undertake them or not. But in order to decide that, one must know beforehand what was going to happen. It is only magicians who know that, and therefore in order to know the right time for every action,
one must consult magicians. Equally various were the answer to the second question. Some said the people the king most needed were his counselors, others the priests, others the doctors, while some said the warriors were the most necessary. ஸோ இந்த மாதிரி 3 பேர் சொன்னதை பல பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, மறுத்து பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் இம்பாசிபிள், கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஒரு மேஜிஷியனால் மட்டும்தான் முடிக்கும். ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்றத யாராலையுமே நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா கடவுள் மட்டும்தான் அதை நிர்ணயிச்சிருப்பாரு. ஸோ நம்மளால் எதுவுமே முடியாது. ஸோ அப்போ ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்கிறதுக்கு எதை நம்ம கரெக்டான செய்யத்தில் எப்படி செய்யணும், எதெல்லாம் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ அதுக்கு நம்ம செய்கிறது வந்து மெஜிஷியனால் தான் முடியும் அப்படின்றாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, யாரோட பேச்சை கேட்கணும், நம்ம யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சில பேர் வந்து டாக்டர் பேச்சை கேளுங்கன்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து ப்ரீஸ்ட், அதாவது மத குருக்களை பற்றி சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து போர் வீரர்களை பற்றி கேளுங்க. இன்னொருத்தவங்க வந்து கவுன்சிலர்ஸ், அதாவது நம்ம கூட இருக்கிற அந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த அமைச்சர்கள், அவங்களோட பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, to the third question as to what was the most important occupation, some replied that the most important thing in the world was science, others said it was skill in warfare, and others again that it was religious worship. ஸ்டூடெண்ட், ராஜா கேட்ட தேர்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம், அதாவது செய்யக்கூடிய முக்கியமான வேலை எது அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இந்த வேர்ல்டுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா சயின்ஸ் தான். ஸோ அப்போ வந்து நம்ம அறிவியல் கண்டுபிடிப்பு தான். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போர்க்கலைகளை பற்றி கற்றுக்கிறது தான். இன்னும் சில பேர் என்ன வர்ஷிப், கடவுள்கிட்ட பக்திமயமாக இருக்கிறது அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட், ஆல் த ஆன்சர்ஸ் பீயிங் டிஃப்ரெண்ட், த கிங் அக்ரீட் வித் none of them and gave the reward to none. But still wishing to find the right answer to his question, he decided to consult a hermit widely renowned for his wisdom. ஸோ அந்த கிங்குக்கு எல்லாரும் கொடுத்த ஆன்சர் வந்து அக்செப்டபுளாக இல்லை. ஸோ அவருக்கு வந்து ஏதோ இன்னும் வந்து புதுசாக தேடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ண, ஹெர்மிட், அதாவது ஒரு துறவிக்கிட்ட போயிட்டு இதை கேட்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறாரு. The hermit lived in a wood which he never quitted, and he received none but common folk. So the king put on simple clothes and before reaching the hermit's cell, dismounted from his horse, leaving his bodyguard behind. He went on alone. ஸ்டூடெண்ட், ஞானிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்கிறது தான் பிடிக்கும், சிம்பிளாக வாழ்கிறது தான் பிடிக்கும். ஸோ அந்த தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குடிசையில் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் யாரையுமே அதிகமாக மீட் பண்ண மாட்டார். ஸோ அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த குடிசைக்கு முன்னாடியே வந்து குதிரையை நிறுத்திட்டு அங்கே இருக்கிற சோல்ஜரையும் நீங்கள் எங்கே இருங்க, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறார். When the king approached, the hermit was digging the ground in front of his hut. Seeing the king, he greeted him and went on digging. The hermit was frail and weak, and each time he stuck his spade into the ground and turned a little earth, he breathed heavily. The king went up to him and said, I have come to you, wise hermit, to ask you to answer 3 questions. How can I learn to do the right thing at the right time? Who are the people I most needed, and to whom should I therefore pay more attention than to the rest? And what are the most important and need my first attention? Student, அந்த கிங் வந்து அந்த ஹெர்மிட்டோட அந்த குடிசைக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. அப்போ பார்த்தா அந்த ஹெர்மிட், அந்த துறவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் முன்னாடி இருக்கிற அந்த ஸ்பேஸில் குழி நோண்டிகிட்டு இருக்கார். பாத்தி மாதிரி கட்டி 2 குழி கிட்டத்தட்ட நோண்டிகிட்டு இருக்காரு. அவர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வீக்காகவும் ரொம்பவும் வலுவிழந்த நிலையில் இருக்கிறாரு. அவர் கிங் வந்ததை பார்த்து கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் பாட்டுக்கு குழி நோண்டிகிட்டே இருக்கிறாரு. பார்த்திங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த கிங் என்ன பண்ணுறாரு, அந்த ஹெர்மிட் கிட்ட கண்டினியூவாக பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்குறதுக்காக தான் வந்திருக்கேன். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தான் வந்து எனக்கு ஆன்சர் பண்ணணும். என்னோடய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த விஷயத்தை வந்து கரெக்டான நேரத்தில் செய்யணும், அது எப்படி கரெக்ட் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணுறது அப்படின்னும். செகண்ட் கொஸ்டின் வந்து நான் யாரை நம்புறது, யாரை நான் வந்து உண்மையானவங்க நம்புறது, யாரை வந்து நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னும். தேர்ட் கொஸ்டின் எதை நான் முக்கியமான விஷயம்னு சொல்லி செய்யணும். நெக்ஸ்ட், the hermit listened to the king but answered nothing. He just spat on his hand and recommended digging. You are tired, said the king. Let me take the spade and work a while for you. Thanks, said the hermit, and giving the spade to the king, he sat down on the ground. When he had digged 2 bits,
The king stopped and repeated his question. The hermit again gave no answer, but rose, stretched out his hand for the spade, and said, "Now rest a while and let me walk a bit." Student, ஸோ அந்த கிங் வந்து இந்த 3 கொஸ்டின் கேட்டு முடிக்கிறாரு. அப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெர்மிட் கிட்டேருந்து எந்த ஆன்சரும் வரல. அவர் கண்டினியூ என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா குழி நோண்டிக்கிட்டே இருந்தார். நெக்ஸ்ட்டு திரும்பவும் என்ன சொல்கிறாரு அந்த கிங், நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த ஸ்பேடை நீங்கள் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி அந்த ஸ்பேடை கொடுக்குறாரு கிங் கிட்ட. கிங் என்ன பண்ணுறது, திரும்ப குழி நோண்டிகிட்டே திரும்பவும் அந்த 3 கொஸ்டினுமே கேட்குறாரு. அப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்டேருந்து எந்த ஆன்சருமே வரவே இல்லை. ஸோ அந்த ஹெர்மிட் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அந்த 2 குழி நோண்டிட்டீங்க போதும், நீங்கள் அந்த ஸ்பேடை எட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹெர்மிட் கேட்குறாரு. பட் த கிங் டிட் நாட் கிவ் ஹிம் த ஸ்பேட் அண்ட் கண்டினியூ டு டிக். 1 hour passed and another. The sun began to sink behind the trees, and the king at last stuck and spade into the ground and said, "I came to you, wise man, for an answer to my question. If you can give me none, tell me so, and I will return home." "Here comes someone running," said the hermit. "Let us see who it is." ஸோ அந்த கிங் வந்து அந்த ஸ்பேடை அந்த ஹெர்மிட் கிட்ட கொடுக்கவே இல்லை. ஸோ கண்டினியூவாக முடிச்சுட்டு சூரியன் மறைகிற அந்த சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லலைன்னா சொல்லிவிடுங்க, நான் திரும்ப போயிடுறேன் அப்படின்னு கேட்கும்போது அங்கேருந்து யாரோ ஓடி வர சத்தம் கேட்குது. ஸோ இதோட செக்ஷன் 1 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அது யார் என்னன்றதை செக்ஷன் 2ல் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து செக்ஷன் 1க்குரிய கிளாஸரி பார்க்கலாம். Proclaimed, announced officially, observed, took in or choked up. Renounced, famous, eminent, distinguished, prominent. Affairs, event or incident. Okay, so next choose the correct answer for the optional given below. So 3 choose the correct answer கொடுத்திருக்காங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், the king wanted to know the answer for dash question. ஸோ அந்த கிங்குக்கு எத்தனை கொஸ்டினுக்கான ஆன்சர் தேவைப்பட்டுச்சு? ஆப்ஷன் ஏ 3, B வந்து 5, C வந்து 9. ஸோ அவர் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3, ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஸ்டின், த ஹெர்மிட் லிவ்ட் இன் எ டேஷ். ஸோ அந்த ஹெர்மிட் எங்கே வாழ்ந்தார்? ஃபர்ஸ்ட் ஒன் காட்டேஜ், செகண்ட் ஒன் பேலஸ் அண்ட் தேர்ட் ஒன் வுட். ஸோ அந்த ஹெர்மிட் வாழ்ந்தது எளிமையான அந்த ஒரு குடிசையில், ஹட்டில். ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் சி, வுட். ஸோ வுட் அப்படின்றது மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சின்ன வீடு. ஓகேவா? தேர்ட் ஒன் டேஷ் வைட்லி ரினவுண்ட் ஃபார் ஹிஸ் விஸ்டம். ஸோ யார் வந்து விஸ்டம், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம். ஸோ அதுக்குரிய ஆன்சர் யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஹெர்மிட்டுக்கு தான் தெரியும் அப்படின்னு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட், ஹெர்மிட். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the answer for the first question was to have a dash fix the proper time for everything. ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறதுக்கு எல்லோரும் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா டைம் டேபிள் போட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே ப்ராப்பராக செஞ்சிட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் டைம் டேபிள். கொஸ்டின், டேஷ் வேர் ரெஃபர்டு டு நோ த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன். ஸோ எவ்ரி ஆக்ஷன், ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யும்போது அது கரெக்டாகவே நடக்கும், எப்போ நடக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெஜிஷியனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு ரெஃபர் பண்ணாங்க. ஓகேவா? செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் மெஜிஷியன். அண்ட் தேர்ட் கொஸ்டின், த கிங் டிசைடட் டு கன்சல்ட் எ டேஷ். ஸோ கடைசியாக வந்து எல்லோரும் சொன்ன ஆன்சர் வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஸோ யாரை போய் கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணாருன்னா கிங்க ஹெர்மிட். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹூ செட் தீஸ் வேர்ட்ஸ், யார் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், தே ஆல் ஆன்சர்ட் ஹிஸ் கொஸ்டின் டிஃப்ரெண்ட்லி. ஸோ எல்லாரும் ஒவ்வொரு விதமாக ஆன்சர் சொன்னாங்க அப்படின்னு யார் சொன்னது? கிங். ஹூ செட் திஸ் ஆன்சர்? கிங். செகண்ட் கொஸ்டின், ஹவு கேன் ஐ லேர்ன் டு டூ த ரைட் திங் அட் த ரைட் டைம். ஸோ நான் எப்படி வந்து கரெக்டான விஷயத்த கரெக்டான டைமில் செய்யணும் அப்படின்றது யார் லேர்ன் பண்ணணும்னு நினச்சாருன்னா கிங். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு யார் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங். லாஸ்ட் கொஸ்டின், நவ் ரெஸ்ட் அ வைல் அண்ட் லெட் மீ வாக் எ பிட். ஸோ இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்மிட். ஏன்னா நீ போய் ரெஸ்டடு, நான் வந்து இந்த பிட் பண்ணுறதை பார்த்துக்கிறேன், அதாவது இந்த சில படுக்கை மாதிரி ஏதாவது காய்கறிலாம் போடுறதுக்கான ஒரு இது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வேர் த கிங்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ கிங்கோட அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன? ஃபஸ்ட்டு வந்து த கிங் வாண்டட் டு நோ த ரைட் டைம் டு பிகின் எவ்ரி திங். எல்லாத்தையும் கரெக்டான டயத்தில் எப்படி செய்கிறது. செகண்ட் கொஸ்டின், ரைட் பீப்புள் டு லிசன் அண்ட் whom to avoid. அதாவது யாரோட பேச்சை நம்ம லிசன் பண்ணணும் அண்ட் யாரை நம்ம அவாய்ட் பண்ணணும். அண்ட் தேர்ட் கொஸ்டின், அண்ட் வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ. ஸோ நம்ம செய்யக்கூடிய விஷயம் வந்து எது முக்கியமான விஷயம் நம்ம செய்கிறது அப்படின்றது தான். இந்த 3 கொஸ்டின் தான் அவர் மனசுக்குள்ளே போட்டு புலம்பிக்கிட்டது. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாஸ் த கிங் சாட்டிஸ்ஃபைடு வித் த ஆன்சர் வை. ஸோ எல்லாரும் சொன்ன அந்த ஆன்சர் வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா கிடையாது. ஸோ no, the king was not satisfied with the answer. People gave impractical and
கான்ட்ராடிக்ட்லி ஆன்சர், அதாவது ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் சொன்னாங்க. ஸோ அவங்களோட ஆன்சர் எதுவுமே வந்து கிங்குக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஒவ்வொருத்தவங்களும் மற்றவங்க பேச்சை மறுத்து அவங்க விவாதமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின், வை வாஸ் த கிங் அட்வைஸ் டு கோ டு த மெஜிஷியன்? ஸோ ஏன் வந்து எல்லாரும் வந்து நீங்கள் மெஜிஷியனை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா, த கிங் வாஸ் ஆஸ்க்டு டு கோ டு த மெஜிஷியன் பிகாஸ் he only has the power to know what will happen in future. ஸோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மெஜிஷியனை போய் பாருங்கள், ஏன்னா அவருக்கு தான் ஃப்யூச்சரில் என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். ஸோ நீங்கள் போய் அவரை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், whose advice did the people say would be important to the king in answer to the second question? ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு யார் சொன்ன ஆன்சர் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான ஆன்சர் சொன்னாங்க. என்னென்னா, இன் ஆன்சர் டு த செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, யாரோட பேச்சை கேட்கணும், யாரை அவாய்ட் பண்ணணும். ஸோ இவங்க எல்லாரும் வந்து யார் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று கவுன்சிலர்ஸ், நம்ம கூட இருக்கிற கவுன்சில் பண்ணுறவங்க, இன்னொன்று வந்து ப்ரீஸ்ட், அதாவது துறவிகள், குருமார்கள்லாம் இருப்பாங்களா அவங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சோல்ஜர்ஸ் பேச்சை கேளுங்க அப்படின்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டரோட பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டுட் திஸ் சப்ளிமெண்ட்ரி, the 3 question section 1. Thank you all and be safe. See you in the next class.